ஹாய் ஹலோ கேண்டி இதில் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேகியவுக்காக நம்ம போட்ட, அதுவும் இல்லாமல் 19K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலுக்கான அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை சிஸ்டர்ஸ் ஃபியான்சி சீசன் 3ல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம் 3 ஷார்ட்ஸில். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1 இருக்கும், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தென் மெசேஜ் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன், பட் சில பேருக்கு ரிப்ளை பண்ணிப்பேன், சில பேருக்கு நான் பார்க்காம விட்டுருந்துருப்பேன். ஸோ நான் பார்த்த வரைக்குமே நிறையா பேர் ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு செகண்டை தாண்டி இது நல்லாயிருக்கும் போல் எங்களுக்கு தோணுது. நிறைய பேர் அழுததாகவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா பரவாயில்ல, நம்ம மண்டே கசக்கி புழிஞ்சு ஒரு ஸ்டோரி போட்டதுக்கு அதுக்கான நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தென் மறக்காமல் ஹைப் பண்ண மறக்காதீங்கடா, லைக் பண்ணிவிடுங்க. தென் இன்னும் யாரையாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம எதோட விட்டுருப்போன்னா, இங்கே நீங்களும் உங்களுக்கு ஒரு ட்வின்னர் இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து நல்லா படிப்பாளி. உங்கள் ட்வின் வந்து பார்த்திங்கன்னா லைக் அவங்க வந்து கேமிங்கில் அதிகமாக இருப்பாங்க, விளாடுவாங்க, நல்லா விளாடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட சிஸ்டர் அவங்க தான் எல்டர் சிஸ்டர், அவங்களுக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் தேயாங். ஸோ அவங்களுக்கும் தேயாங்க்கும் மேரேஜ் நடக்குது. ஆனால் அவங்க அம்மா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைல்டு இருக்கிறதாக, அதாவது ட்வின் அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறதாகவே காட்டிக்கவே இல்லை. அது உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியூரில் போய் தங்கி படிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டு அழுவுறீங்க. அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்க இந்த கதையில் பார்க்கலாம். வாங்க ஸ்டோரி கிளப்பலாம். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அழுதுட்டு, சரி மத்தியானம் என்ன சாப்பாடுமா அப்படிங்கிறாங்க. என்ன சாப்பாடு அப்படிங்கிறீங்க. உனக்கு பிடிச்ச பிரியாணிடி. ஓ சரி கொடுமா, அப்போது ஒரு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குடும்பத்தோடு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இருந்தாலும் மனசுக்குள்ளே லைட்டாக ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்தமாதிரி நான் கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. உங்கள் அப்பா ஏம்மா இந்த மாதிரி பண்ணுற அப்படி இப்படின்னு சொன்னாலும் யாரோட பேச்சையும் இனிமேல் கேட்குறதா கிடையாது. ஸோ த டிசிஷன் இஸ் டேக்கன் அந்த மாதிரி. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது லைக் சாட்டர்டே நைட் ஆகுது. எல்லாருமே ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்துகிட்ருக்காங்க. இல்லை போகாத யாருமே சரி பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லே சொல்லலை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கிளம்பி போகிறீங்க. அதனால் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. என்னடா இந்த நேரத்தில் போய் கிளம்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் யாரோட பேச்சும் கேட்காம அன்றைக்கி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக தூங்க முடியுமோ தூங்கிட்டீங்க. தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கான பஸ் வந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டு, அப்பா நான் வரேன்ப்பா அப்படின்னு, இருமா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேம்மா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா அக்காவுக்கு எல்லாருக்குமே டாட்டா பாப்பாய் சொல்லிவிட்டு நீங்களும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டீங்க. அப்படியே நீங்கள் அமைதியாக வரீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அது நல்லா துருன்னு இருக்கிற பொண்ணு. ஆனால் அவ்வளோ சைலண்ட்டாக பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படி இருக்கீங்க. நாங்கள் பண்ணது ஏதாவது உனக்கு காயப்படுத்தியிருந்ததுக்காமா அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் உங்கள் அப்பா கேட்குறாங்க. என்னப்பா எனக்கு புரியல. ஏன்னா விண்டு காத்தடிக்கிறதால அந்த அளவு கிளியராக கேட்கல. நாங்கள் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கோமாம்மா அப்படிங்கிறாரு. இல்லைப்பா. ஏன்ப்பா திருப்பன்னு இந்த மாதிரி கேட்குறீங்க? சச்சா இல்லைப்பா ஏன்ப்பா அப்படிங்கிறீங்க. தோணுச்சுமா. சரி சரி பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுமா. அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்காக ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாமே உங்கள் அப்பா எடுத்து வைக்கிறாரு. பார்த்து சுதாரணமாக நம்ப இருமா. யாரையும் முன்னப்பின தெரியாதவங்களாம் நம்பிடாத. பார்த்து பக்குவமாக தான் இருந்துக்கணும். நல்லா பேசுவானோ எல்லாம் செய்வானுவோ, ஆனால் என்ன பண்ணுவானோன்னு தெரியாது. அம்மா அப்பா வேறு இல்லை, அதனால் பார்த்து இருந்துக்கணும். எதாக இருந்தாலும் அப்பாவுக்கு ஃபோன் அடி. யாரும் இல்லைன்னு நினைக்காத. அப்பா உடனே வந்துடுவேன் சரியா? சரிப்பா. சரி பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தலையில் ஒரு தடவை கொடுக்குறாரு. சரிப்பா. சரி பஸ்ஸு கிளம்பிடுச்சு. நீங்கள் அப்படியே பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க. பஸ்ஸு மூவ் ஆகிற வரைக்கும் உங்கள் அப்பா அங்கே தான் நிற்கிறாரு. மூவ் ஆகிட்டு ஃபுல்லாக போயிட்டு நீங்கள் அப்படியே எக்கி கூட நீங்கள் டாட்டா காட்டுறீங்க. சரிம்மா உள்ளே போ, மண்டே உள்ளே தள்ளு, இடிச்சிட போகிற அப்படி சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகும்போது
சிறுமி 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 அழுக்குறீங்க. இது வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சதே கிடையாது. நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டடீஸ்க்காக வெளில போகிறீங்க. ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. உங்களால் இதை வந்து டேக்கிள் பண்ண முடியுமா? நம்மளால் அம்மா அப்பா இல்லாமல் இருக்க முடியுமா? இருந்திருப்போமா? இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருந்தாலும் நம்ம இந்த பிரேக் வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு மனசு சொல்லுது. மனசை எப்படியோ பக்குவப்படுத்திக்கிட்டு அப்படியே அமைதியாக உங்களால் எந்தெந்த அளவு டைவர்ஷன் எடுக்க முடியுமோ அந்தந்த அளவு பாட்டு கேட்குறது மூலியமாகவோ இல்லை சீனரிஸ் பார்க்குறது மூலியமாகவோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி உங்களோட ஏரியாவுக்கும் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க. அங்கங்கன்னு பேசி மேப்பெல்லாம் பார்த்து ஏற்கனவே நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாத்தையுமே புக்கெலாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தத்தளித்து நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு ஃபைனலி உங்களோட பிஜிக்கும் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணுறீங்க. உங்களோட கோச்சிங் சென்டர் பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் போனால் கோச்சிங் சென்டர் உங்களுக்கு வந்துடும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அன்பேக் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் சிஸ்டர்லேருந்து கால் வருது. இவரா? ஜஸ்ட் இக்னோர் இட் பேசல. உங்கள் அக்காவுக்கு தெரியுது கோவத்தில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் திருப்பி கால் பண்ணுறா. எடுக்கலை. வேண்டாம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இடைஞ்சூறாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னமோ உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் எந்த பர்ஸ்பெக்டிவில் இருக்கீங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்கு பாரமாக இருக்கும், அவங்கள வந்து இதுக்கு மேலே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் போக மாட்டோம். நமக்குன்னு இதுக்கு மேலே யாருமே வேணாம்ப்பா, நம்மளை பார்த்துக்கலாம், நம்மளுக்குன்னு யாரும் தேவை கிடையாது, யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் நம்ம போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்க. ஸோ அதனால தான் யாருக்குமே நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவோட காலை கூட நீங்கள் அட்டன் பண்ணல. ஸோ ஃபியூ ஹார்ஸ் லேட்டர் உங்கள் அம்மா திருப்பி கால் பண்ணியிருப்பாங்க. இக்னோர் பண்ணுறீங்க. தென் ஃபைனலி உங்கள் அப்பா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கால் பண்ணியிருப்பார். இக்னோர் பண்ண முடியல. சொல்லுங்கப்பா அப்படிங்கிறீங்க. சேர்ந்துட்டியாம்மா? ஹாஸ்டல்லாம் பார்த்துட்டியாம்மா? ஹாஸ்டல் வந்துட்டேன்ப்பா. பேக்லாம் பண்ணிட்டியா? எல்லாம் சரியா? இல்லை ஓகேவா இருக்கா? உனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கா? ஏதாவதுனா அப்பா பணம் போட்டு விட்றேம்மா, சரியா? இப்போ உனக்கு ஜிபேல இல்லைப்பா, என்கிட்ட இருக்குப்பா காசு. உன்கிட்ட எப்படிம்மா இருக்கும்? என்கிட்ட இருக்குப்பா, நிஜமாக என்கிட்ட இருக்குப்பா. நீங்கள் பார்த்துக்கோங்க, அக்காவுக்கு முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னம்மா அக்காங்கிற? நானும் உன்னையும் தானம்மா சேர்த்து பெற்றேன். எனக்கு நீயும் பார்க்கணுமா? உன்னையும் தாம்மா நான் பார்த்துக்கணும். உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் அப்படியே விட்டுருவேனாம்மா? அவளை பார்த்துக்கணுன்னா அப்போ உனக்கும் நான் செலவு பண்ணணும் தானே? அப்பனா இருக்கிறதுக்கும் 2த்துக்கும் நான் பொறுப்பெடுத்துக்கணும் தானேம்மா? நீ வர சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 10,000 போட்டிருப்பாரு. ஏன்ப்பா இதெல்லாம் பண்ணுறீங்க? என்கிட்ட இருக்குப்பா ஆல்ரெடி. பரவாயில்ல, செலவுக்கு வச்சுக்கோ, இதில் என்ன இருக்குது? அப்பா காசு தானேம்மா, இருக்கட்டும். சரி, பார்த்து இருந்துக்கோ, இதாக இருந்தாலும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, சரியா? சரிப்பா அப்படிங்கிறீங்க. ஸோ ஃபோன் கட்டு. அப்படியே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸ் பார்த்தா ஹார்ட்லி 1000 ருபீஸ் இருக்குது. இப்போது 11,000 இருக்குது டோட்டலாக. நீங்கள் அப்படியே ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அப்படின்னு என்னென்னமோ யோசிக்கிறீங்க. அந்த பிஜியில் இருக்கிறதுல உங்களோட ரூமில் ஒரு 2-3 கேர்ள்ஸ் வேறு இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் ஜாலி டைப் தான். ஃபேமிலியோட பேசுகிறது, உங்ககிட்ட நல்லா மிங்கிள் ஆகுறது, அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ ஃபைனலி கோச்சிங் கிளாஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் கொஞ்சம் நம்ம வைபுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க செட் ஆனால், ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப பேசுகிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டராக இல்லை, டோட்டலாக மாறின மாதிரி இருக்குது, ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணுங்களுக்கு உங்கள் கேரக்டருக்கு சூஸ் ஆன மாதிரி ஒரு ஒரு 2 பொண்ணு கணிச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டு நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இந்த வேலை நம்ம பண்ணியே ஆகணும், நம்மளுக்கு இது கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழு மூச்சாக நம்ம அந்த இதில் ஈடுபட்டுருப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்னும் 3 நாளில் உங்கள் அக்காவுக்கு நிச்சயதார்த்தம். உங்கள் அப்பாவும் நல்லா தடபடலாம் அது இதுன்னு வேலை பார்த்துட்ருக்காரு. உங்கள் அம்மாவும் நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் என்னமோ தெரியல, வீட்டில் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. பட் என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ வீடு கலகலன்னு இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று பண்ணுறாங்க. எல்லாருமே உங்களை கேட்டிருப்பாங்க, ஒயன் எங்கன்னு.
எல்லாருக்குமே அந்த ஆன்சர் சொல்லி மாறல உங்கள் 3 பேருக்குமே. பட் ஃபைனலி எல்லாருமே சொல்லுவாங்க, "ஏன் அக்காவோட இதை அட்டெண்ட் பண்ணிட்டு போனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை திட்டவும் செஞ்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டடீஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் ஏதோ ஒரு புள்ளியில் நம்ம வந்து அப்படியே லைட்டாக திசை மாறுவோம்ல. லைக் எப்படி சொன்னால், அக்காவோட என்கேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை, நாளைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டில் டக்குன்னு மாறுற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. இன்றைக்கி புதன்கிழமை, அதாவது உங்கள் அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் வித் தேவாங். உங்களுக்கு டைமிங் எதுவுமே தெரியாது. அப்படியே ஹார்ட் பீட் டப் டப் டப்னு எழுந்திரிச்சதுலேருந்து தூக்கமே வரல. ஒரு 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டிங்க. ஆனாலும் ஃபோனும் பண்ணலை. நம்ம ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு வேளை மாப்பிள்ளை வீட்லேருந்து வந்திருந்தாங்கன்னா ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா நம்மளால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன தான் ஆசை இருந்தாலும் அடக்கி வச்சுட்டு அமைதியாக இருக்கீங்க. இப்படியே இருந்துகிட்ருக்கவே மண்டபத்துக்கு எல்லோரும் கிளம்புறாங்க. சாரி எல்லாத்தையுமே போடுறாங்க. எல்லாமே ரெடியாக பர்ஃபெக்டாக இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் என்னமோ தெரியல, உங்கள் அக்காவுக்கு ஏதோ ஒரு மனசு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. நீங்கள் இல்லாத ஒரு குறை. நம்ம கூடயே இருப்பாளே, தொணன்னு இருப்பாளே, ஏதாவது பண்ணிட்டுருப்பாளே, இன்ன நேரம் மண்டபத்தில் இருந்தானா அப்படி இப்படின்னு ஓடிட்டுருப்பாளே, அவளை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்கேஜ்மெண்ட் மோதிரம் போடும்போது அவங்க அக்காவுக்கு அழுதுருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பயம். கல்யாணம் தாலி ஏறும் போது அழுதா அது வேற, அம்மா அப்பா விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுவுன்னு சொல்லலாம். ஆனால் என்கேஜ்மெண்ட் ஆகும்போது அழுகுறாங்கும் போது அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டவுட் வர ஆரம்பிச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. எங்கள் தெய்வம் உங்கள் அக்கா கையை பிடிச்சிட்டு, யுவாவோட கையை பிடிச்சிட்டு, ஏதாவது ப்ராப்ளமா, ஏன்னா உனக்கு பிடிக்கலையா? ஐயோ அப்படிலாம் இல்லை தியாங், நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் அழகலை. பின்ன என்ன, உங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு மண்டையாட்டியிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் தானே அம்மா வீட்டில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நான் நினச்சா கூட அம்மா வீட்டுக்கு கெஸ்ட்டாக தானே போக முடியும். அதை நினச்சா டக்குன்னு கண்ணில் தண்ணி ஊற்றிருச்சு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைல்ல. இல்லை நிஜமா இல்லை, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிப்பார். ஸோ ஆஃப்டர் தட் எல்லாருமே அப்படி இப்படின்னு போனதில் அப்படியே டைம் ஓடிருந்துருக்கும். ஈவினிங் ஆகிருக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலே இருப்பு கொள்ளலை. கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் போவீங்க. ஆனால் அதுக்குள்ளேயே உங்கள் அப்பா கால் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுமா, உங்கள் அக்கா அழுதுச்சுமா, உன்னை நினச்சி தான் அழுதுச்சுமா, ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சொல்லி சமாளிச்சிருச்சு. உங்கள் அக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுது போலம்மா, டைம் இருந்தால் ஃபோன் அடித்து பேசலையாமே, என்கிட்ட சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்துச்சுமா, சரியா, அதுகிட்ட கோவிச்சிக்காத, எதாக இருந்தாலும் உங்கள் அக்கா தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படிங்கிறாரு. சரிப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா, சரி, பார்த்துக்க, பத்திரமா இரு. சரிப்பா, கிளாஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுப்பா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. நீங்கள்? சாப்பிட்டு இப்போ தான்மா உட்காடுறேன். தோயிருமா, அம்மா பேசணுமா? அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்கப்பா, நான் அப்புறம் பேசுகிறேன், பாய். கட் பண்ணிட்டீங்க. அது ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்களாண்டி, அதான் போயிடுச்சு பிள்ளை. அவள் வந்ததும் பேச சொல்கிறேன். சரிங்க அப்படி சொல்லிட்டாங்க. அம்மா அமைதியாக இருக்காங்க. வேணுங்கனே தான் அவாய்ட் பண்ணுறா அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியுது. அதனால அமைதியாக இருக்காங்க. என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஒரு 2 டேஸ் லேட்டர் உங்கள் அப்பாவே கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி உங்கள் அக்காவுக்கு கல்யாண முகூர்த்தம் வச்சுருக்கோம், அக்டோபர் 5ம்மா உங்கள் அக்காவுக்கு கல்யாண நாள். அப்படியா, சரிப்பா, எந்த மண்டபம்? இந்த மண்டபம்மா அப்படின்னு சொல்லிட்டு மண்டபம் பேரெல்லாம் சொல்கிறாரு. அம்மா உனக்காக தான் நான் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கேன், கொஞ்சம் அக்கா கல்யாணத்துக்கு மறக்காமல் வந்துடுறியாம்மா? அது ஞாயிற்றுக்கிழமை தானேம்மா, உனக்கு சனிக்கிழமை லீவு தானே, சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை நைட்டே நீ கிளம்பி போனால் கூட பிரச்சனை இல்லைம்மா, உனக்கு கிளாஸும் கட் ஆகாமல் இருக்கும், அக்கா கல்யாணத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. இல்லை, வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்க போகிறதுமா, அப்பாக்காக வந்துடேன்.
அப்பாக்கே நீ இல்லாமல் ஒரு மாதிரி தாம்மா இருக்கு. அது இல்லைப்பா, அம்மா மாப்பிள்ளை வீட்டில் அந்த மாதிரி சொல்லலை. நான் வந்தால் பெரிய பிரச்சனையாகிடாதப்பா. உன் அம்மா ஏன் அந்த மாதிரி சொல்லுச்சு? பரவாயில்ல, இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் என்கேஜ்மெண்ட்டு தான் ஆகி முடிஞ்சிச்சுல்ல. இதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளை வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடலாம். அப்பா அது தப்பாயிரும்ப்பா, அது சரி வராதுப்பா. சொன்னது சொன்னதாகவே இருக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் வேணால் பொறுமையாக சொல்லிக்கலாம். அதுக்குன்னு நீ கல்யாணத்துக்கு வராமேவாம்மா இருப்ப? எனக்கு தெரியாதும்மா, நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா உங்ககிட்ட எப்பயுமே பேச மாட்டேன். நீ வர, அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கட் பண்ணிட்டார் ஃபோனை. நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா கரெக்டாக 1 மாதம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அக்கா என்கேஜ்மெண்ட்டுக்கு கல்யாணத்துக்கான முகூர்த்த புடவை எல்லாத்தையுமே அவங்க எடுத்து எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க. ஓகேயா? ஸோ இப்படி இருக்கிறச்ச உங்கள் அக்கா மாடியில் உட்காந்துட்டு தெய்வங்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. சும்மா நார்மலாக பேசுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கீழேருந்து ஏதோ ஒரு பையன் வந்து ஹாரன் அடிச்சுட்டே அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போயிட்டுருக்கான். என்ன சத்தமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா எட்டி பார்த்தா செம்ம ஷாக்கு. பிகாஸ் அது வேறு யாரும் கிடையாது, உங்கள் அக்காவோட எக்ஸ் லவ்வரு. அதாவது அவர்கிட்டேருந்து காப்பாற்றி தானே தெய்வங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறதுக்காக இருந்திருப்பாங்க. ஸோ லைட்டாக பொறுக்கின்னு கூட சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த பையதான் இப்போ ஹாரன் அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கான். உங்கள் அக்காவுக்கு வருது பாருங்கள் ஒரு பயம். ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்காங்க. அப்போ டக்குன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்களோட ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே அந்த பொண்ணு எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து சேக்க பண்ணுறா. அதுக்கு அந்த பையன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கு கிட்டக்க, அதாவது உங்கள் வீட்டில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கிட்ட தான் அந்த பார்க் இருக்கும். அந்த பார்க்கு கிட்டக்க கையை காட்டுறாரு. கையை கட்ட அங்கே வா அப்படிங்கிற மாதிரி சிக்னல் பண்ணிட்டு வண்டி வந்து ட்ருன்னு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டான். உங்கள் அக்காவுக்கு அப்படியே திருக்குன்னு தூக்கி போடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பக்கீர்னு வந்துட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், எப்படி சொல்லி வீட்டில் சொல்லிட்டு போவேன்? என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் போனால் வந்தாலும் எங்கள் அம்மா வாழ்ங்குது. எப்படி ஃபில்லம் சரி சொல்லாமே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு பயத்தில் நைட்டி மேலே அப்படியே ஷாலத்துக்கு போட்டுட்டு அந்த பொண்ணு மட்டும் கடைன்னு பார்க்குக்கு போயிடுச்சு. போயிட்டதுக்கப்புறம் அந்த பையனை வந்து மீட் பண்ணுது. என்ன உன் பிரச்சனை, என்னவா அப்படி சொல்லி கேட்கும்போது, என்னடி எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்களாமே. அப்படியா, சொல்லவே இல்லை. லவ் பண்ணுறது என்ன, கல்யாணம் பண்ணிக்கிறது வேற ஒருத்தவனா, நான் அப்போ படுக்கிறது இன்னொருத்தவனா? சி, அசிங்கமாக பேசாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இது பார், வாய் மூடுறா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கண்ணா மாந்துட்டுது. அப்படின்னா நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கான், என்னை ப்ராப்பராக பிரேக்கப்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்கிட்ட கேஷுவலாக டெக்ஸ்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தவனை இப்போ கல்யாணம் பண்ணுறான்னா என்ன, எனக்கு ஐடியா விட்றியா? ஏய் சொல்டி, ஐடியா விட்றியா? ஆமாம், எனக்கு ஒன்றா பிடிக்கல. ஒரு பொறிக்க போய் இந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாளா? ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க, யார் உன்னை கல்யாணம் பண்ண முடியும்? எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ண மாட்டா. அதான் நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் குறுக்கிடாத. நான் நல்லா இருக்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம லவ் பண்ண பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டுரு. நான் சந்தோஷமாக ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். சரி, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ என்ன வச்சுப்பையா? இந்த மாதிரி மானுக்கிட்ட தரமாக பேசாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சரி, நான் தான் மானக்கிட்ட தரமாக பேசுகிறேன்னு வச்சுக்கோ. நீ அப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கிட்ட ஒழுங்காக தான் பேசுகிற, அப்படி தானே? நான் எப்படி பேசுகிறேன் உனக்கு என்ன? சொல்லடி. ஆமாம், அப்போ ஒழுங்காக பேசுகிறவங்கிட்ட நீ ஒழுங்காக, எனக்கு இதே மாதிரி ஒருத்தவனை லவ் பண்ண, அவன் எக்ஸு, அவனை பிரேக்கப் பண்ணாமல் தான் உன்கிட்ட இப்போ நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்.
முதல்ல பிரேக்கப் பண்ணிட்டு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு இன்னைக்காவது உண்மையாக சொல்லியிருக்கியா? அந்த பொண்ணுக்கு வருது கோவம் யுவாக்கு. அப்படியே வராத்துறதுக்கு அறைய போகிறா. டக்குன்னு கையை பிடிச்சிட்டு அப்படியே கிராப் பண்ணிட்டு ஹிப்பை பிடிச்சிட்டு இந்த மனுஷன் என்னாச்சாலும் அடிக்க போறியா? பரவாயில்லாடி, மாமன் மேலே உன் கையை பட்டாலே சந்தோஷம் தான் படுவேன். பா வந்தாடி சி தள்ளிப்ப அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு அடிக்கிறாவ மண்டையில். இந்த பார், என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். வர எவனுக்கும் புரிஞ்சதில்ல? உனக்கே தெரியும் நான் ஜெயிலுக்கு போனேன். இன்னொரு கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு உனக்கு என்ன? என்னை அந்தளவுக்கு தள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். உன்னால் ஒரு உயிர் போவேனாமே, என்ன சொல்லலாம்? இதை பாரு, எனக்கும் இந்த அடக்குமுறைலாம் ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நில்லுன்னா நிற்க போகிறேன், உட்காருனா உட்கார போகிறேன். நீ என்ன அப்புறம் என்ன வேணால் சொல்லி அடக்கு. அதை விட்டுட்டு வேற ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணுவேன், நீ இப்போ வேலைக்கு போ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் அப்புறம் வேற மாதிரி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த மனுஷன் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரில. பேனிக்கில் அப்படியே வேத்தெல்லாம் ஊற்றுது. படிச்சலாம் போ. போ வீட்டுக்கு போ. உங்கள் வீட்டில் விட மாட்டாங்க வேறு. கிளம்பு எல்லாம் என் கூடயே வந்துடுறியா? டக்குன்னு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயாச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. கால் பண்ணிட்டுருக்கீங்க. ஆஃப்டர் தட் தெய்வங்கிட்டேருந்து கால் வந்தாலும் கூட உங்களால் பெருசாக பேசிக்க முடியல. கொஞ்சம் அம்மா கூப்பிடுறாங்க, கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், குளிச்சிட்ருக்கேன், டிவி பார்த்துட்ருக்கேன், அம்மா அப்பாவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சாக்கெல்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா இக்னோர் பண்ணுறா அப்படின்னு நினைக்கல. ஓகே, இன்னும் கொஞ்ச நாளில் தானே இருக்கவா, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட பிரிஞ்சு போயிடுவா. ஸோ இருக்கிற நாள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறா. அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம என்ன தான் கல்யாணம் பண்ணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கூட தான் இருக்க போகிறா. அப்போ நம்ம எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவளை கொஞ்சம் சந்தோஷமாக விடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி நினச்சிட்ருப்பாரு. ஸோ இப்படி இருக்கவே ஹார்ட் பீட்டில் ரொம்ப அதிகமாகிட்டு இருந்துகிட்ருக்கு. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதை உங்களை தாண்டி வேறு யார்கிட்ட ஷேர் பண்ணுறதும் தெரியல. ஸோ உங்களுக்கு ஒரு 4-5 வரைக்கும் மேலே கால் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே கடுப்பாகுது. ரிங்டோன் வர்றதுக்கு பிளாக் பண்ணலாம் போல கோவம் வருது. இந்த சனி இந்த தடவை ஃபோன் அடித்ததே கிடையாது. என்ன அழவா அப்படி சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணால் ஒயனு அப்படின்னும் போது அந்த ஒரு வாய்ஸில் ஒரு பதட்டம் தெரியுது. என்னாச்சு? எனக்காச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி, என்ன தெரியுமா, நான் லவ் பண்ணுறேன்னா ராபர்ட்டு, அவன் என்னை மிரட்டிட்டு போனான்டி. இப்போ தான் ராபர்ட்டு வந்தானா? வீட்டுக்கு வந்துட்டானா? இல்லடி, அவன் வீடு வரைக்கும் வந்துட்டான். பார்க்கில் என்னை மீட் பண்ண சொன்னான். ஸோ இதெல்லாம் நடந்ததுடின்னு சொல்லிட்டு A to Z எல்லாத்தையுமே உங்கள் அக்கா சொல்லிகிட்ருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்களும் தலையில் கை வச்சுருக்காங்க. சரி நீ ஏதோ பதட்டப்படாத, சரியா? நான் பார்த்துக்கிறேன். என்னடி சொல்கிற? இந்த விஷயத்தை பற்றி இன்னும் தேவங்கிட்ட சொல்லவே இல்லடி. அவருக்கு மட்டும் இதை பற்றி தெரிஞ்சது என்ன நினைப்பாருடி என்னை பற்றி? கல்யாணமே அப்புறம் நின்று போயிடும். அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் பண்ணுறாங்கன்னு தெரியுமில்ல. நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? இப்போ எதுக்கு நீ இப்படி பயப்படுற? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. நல்லபடியாக முடியும். உன் கல்யாணத்துக்கு நான் வரேன். யார் உன் கல்யாணத்தை நிறுத்திடுறான்னு பார்த்துடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. எப்படி கவலைப்படாமல் இருக்க சொல்கிற? அவள் கொலை பண்ணிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான்டி. எப்படி அமைதியாக இருக்க சொல்கிறேன் என்ன? அவன் சும்மா நீ கம்மனு கடை. இதை பற்றிலாம் யோசிக்கிற வேலை வச்சுக்காத சொல்லிட்டாம்மா. முதல்ல நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன். இல்லடி நீ வைய முதல்ல. ஃபோனை கட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஒரு 2 days லேட்டாக உங்கள் அக்காவுக்கு கால் பண்ணிட்டு உனக்கு எந்த நாளில் கல்யாணம் அப்படிங்கிறது ராபர்ட்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. தெரியாது, ஆனால் அவன் கண்டுபிடிச்சிருவான். சரி ஓகே, பார்த்துக்கலாம்.
பையனு கவலைப்படாதக்கா, பார்த்துக்கலாம். நீ அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் சொல்லிட்டு நிற்காத, அமைதியாக இரு சரியா? நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ நாட்கள் நெருங்குது. தேவங்கிட்ட யுவா வந்து பேசுகிறா. பட் எப்படி சொல்கிறது, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, ஓ சரி, அப்படி ஓகே, உங்கள் வீட்டில் என்ன நடந்துட்டுருக்கு, சும்மா ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி ஃபார்மலாக பேச மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஃபார்மலாக பேசுகிறாங்க. ஸோ இப்படி இருந்துகிட்ருக்கவே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. ஏறக்குறைய ஒன் வீக் தான் இருக்குது இப்போ கல்யாணம் ஆக. தட் 1 வீக் இட் செல்ஃப் யூ கேம் லைக் இதுக்கு மேலே டாலரேட் பண்ண முடியாது. நம்ம வந்து இப்போ வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அக்கா இருக்கா. நம்ம வந்து அந்த 1 வீக் வந்து லீவ் போட்டுட்டு நம்ம டோட்டலாக அது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இப்படி இருக்கவே ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. உங்கள் அப்பா உங்களுக்காக ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ரொம்ப பார்க்க ப்ரிட்டியாக புடவெல்லாம் அழகாக வச்சுருக்கேன். உங்கள் அக்காவுக்கும் உங்களுக்கும் ஒரே கலர், ஒரே ஒரே ஜாக்கெட்டு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜாக்கெட்டுக்கெலாம் அளவெல்லாம் கொடுத்து ஆரி ஒர்க்லாம் வச்சு தைக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்ததும் எல்லாருக்குமே ஷாக்கிங்கான சர்ப்ரைஸு. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது வெள்ளிக்கிழமை நைட்டு வருவான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அக்கா கல்யாணம்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் வந்துட்டீங்க. எல்லாருக்குமே செம்ம சந்தோஷம், குஜாலாக இருக்காங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அப்பாடா வயன் வந்துருச்சுன்னு வந்தோம். அந்த வீடு ஒரு மாதிரி கலை இழந்தது அப்படியே டக்குன்னு நல்லா புதுப்பிச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் உங்கள் அக்கா ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி இப்போ தான் கொஞ்சம் ஒரு பயம், ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு எப்படி சொன்னால் ஒரு பார்ட்னர், ஒரு ஒரு வெல்விஷராக நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க, தைரியம் சொல்கிறதுக்கு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வர பயம் கூட நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரைட் நவ் இப்போ வந்து உங்கள் அக்கா ஃபீல் பண்ணிருக்கா. இதை பார்த்து பழகி என்னடி பண்ணுவ நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறா. இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க, அமைதியாக இரேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்களும் உங்கள் அக்காவும் குசு குசுன்னு பேசுகிறது உங்கள் அம்மா நோட் பண்ணுறாங்க. என்னடி அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, என்ன விட்டுட்டு பேசுகிறீங்க, என்னம்மா அப்படி சொல்லும்போது, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வேறம்மா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அதை டாபிக்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பந்தக்கால் நடுறாங்க. உங்கள் அக்காவுக்கு காலையிலேயே உங்கள் அக்கா அழகாக அந்த எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி க்ளோ வரும்ல, கல்யாண க்ளோ, அது வந்து ஒரு மாதிரி பேய் அறைஞ்ச மாதிரி இருக்குது. உங்கள் அக்கா பயத்திலே இருக்குது, ஏதாவது பண்ணிவிடுவானோ அப்படி இப்படி சொல்லிட்டு பயத்திலே இருக்குது. நீங்கள் அனுசரிச்சுட்டு இதை பாரு அதெல்லாம் நடக்காது, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஸோ நாட்கள் அதாவது கிட்டக்க வர உங்கள் அக்காவுக்கு பயம் இப்படி தூரமாக பறந்து போயிட்டுருக்கு. என்னடி பண்ணுவேன், ஐயோ நான் என்ன சொல்கிறது, எனக்கு அப்படியே அதை நினைக்கும் போது எனக்கு சொல்கிறேன்னு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குடி, அப்படியே வேர்த்து கொட்டுதுடி எனக்கு. இது கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருமாடி அப்படிங்கிறா. நல்லபடியாக முடியும், நீ கவலையே படாத அப்படி இப்படின்னு சொல்லும் போது தட் எப்படி சொல்கிறதுனா தட் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து ராபர்ட் வந்து கால் பண்ணுறான், அதாவது எக்ஸ் லவ்வர், ஓகேவா. கால் பண்ணிட்டு எங்கே இருக்க அப்படிங்கிறான். ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா பிளாக் பண்ணலை, ஓகேவா. பிளாக் பண்ணால் அவன் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தில் பிளாக் பண்ணல. நான் வீட்டில் தான் இருக்கேன். எதுக்கு என்னன்னு தெரில, எனக்கு உன்னை பார்க்கலாம் போல் இருக்கு, கொஞ்சம் வரியா, அதெல்லாம் நான் உன் வீட்டுக்கு வரட்டா. அப்படியே மியூட் போட்டு பந்தக்கால் நட்டுட்டாங்கடி, வீட்டை விட்டு வெளில அனுப்ப மாட்டாங்க, நான் இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிஸ்டர் கேட்குறா. நீ எதுக்கு போகிற, அதான் நான் இருக்கேன்ல, நான் போகிறேன் அவன்கிட்ட, நீ எதுவும் பதட்டப்படாது சரியா. அது நீ முதல்ல அவன்கிட்ட பேசு. சரி நான் இப்போ எங்கே வரணும். வேற எங்க, அதே பார்க்கு தான். சரி நான் வரேன். ஃபோன் கட்டு. சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் ஃபோனை கூட என்கிட்ட கொடு. இல்லடி பையன், மலை உன் ஃபோனை என்கிட்ட கொடுக்குறியா, சரி இந்தா, நீ எதையும் கவலைப்படாத, சந்தோஷமாக மாமாவை கல்யாணம் பண்ணுற வழியை மட்டும் பாரு. பாய். இப்போது உங்கள் அம்மா எங்கடி போகிற அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ட்ரீட்டா இந்நேரம்மா அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறாங்க. மணி பார்த்தா ஒரு 4 அந்த மாதிரி இருக்கும், மதியானம் 4, ஓகேவா. இந்த நேரத்தில் என்னடி ட்ரீட்டுமா, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வந்துடுவோம்மா, நீ வேறம்மா எதுவும் கவலைப்பட்டுருக்க. நீ முதல்ல ரிசப்ஷனுக்கு கிளம்புற வழியா பாரு சரியா, அந்த மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி சீக்கிரம் போய்ட்டு வா. சரிம்மா.
கடை நீங்கள் போகிறீங்க, அப்போ நடத்த தான் போகிறீங்க. ஆக்சுவலாக உங்கள் அக்காவோட செருப்பை நீங்கள் போட்டு போகிறீங்க. அப்படியே ஷால்லாம் எடுத்து போட்டுட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு ராபர்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ராபர்ட் அங்கே நிற்கிறான். என்னது அடுத்து நீங்கள் பார்க்குறீங்க. அண்ணா அன்றைக்கி நீங்கள் கல்யாணமாமே அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இன்றைக்கி கல்யாணம்னா இங்கே வந்து நிற்பேண்ணா, ஜூஸ் மாதிரி பேசுகிற. அவர் அப்படியே குறுக்குன்னு பார்க்குறாரு. உன் பேச்சில் ஒரு பயம் இல்லையே, என்ன? ஓ, மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டியா? கல்யாணம் நிற்க போதா? இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? இப்போ நீ எதுக்கு முதல்ல என்னை கூப்பிட்ட? இந்த மாதிரி வெட்டியாக பேசுகிறதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா? சரி, நாளைக்கு உனக்கு கல்யாணம் தானே? 6:07 முகூர்த்தம் தானே உனக்கு? நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னை தவிர வேறு எவனையாவது கல்யாணம் பண்ண மண்டபத்திலே பூந்து வெட்டுவேன். எதுக்கு நீ வெட்டணும்? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேனே. ஆமாம், இதான் சொன்னல, நான் உன்னை கல்யாணம் பண்ணேன்னா நீ என்ன நிற்பேன், உட்காருவேன், நீ தானே என்கிட்ட சொன்ன. அப்போ அது இல்லையா? நான் என்ன சொன்னாலும் அப்போ கேட்க மாட்டியா? செல்லா என்ன சொல்கிற? நிஜமா என்னை கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன், எதுக்கும் ஃபீல் பண்ணாது. ஆனால் நான் சொல்கிறது நீ கேட்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், கண்டிப்பாக மறக்காமல் நான் கேட்குறேன். சொல்லு. நான் என்ன பண்ணலான் இருக்கேன், கல்யாணத்தை நிறுத்தினா அசிங்கமாக போயிடும். எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களோட இது போயிடக்கூடாது. அதுக்கு என்னவா? ஓ, என்னை இப்படி சைடில் தள்ளி விட்டு அவனை மெயின் மாப்பிள்ளையை வச்சு கல்யாணம் பண்ணலான்னு நினப்போ? முதல்ல என்னை பேசி விட்டுறியா? என்னது? மண்டபத்தில் என் தங்கச்சி ஒய்யனை உட்கார வச்சுட்டு அவங்க அவளை தாலி கட்ட வச்சுட்டு அதே நேரத்தில் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்துடுறேன். போதுமா? நம்பலாமா? கண்டிப்பாக நம்பலாம். நான் ஏன் போய் சொல்லணும்? எங்கள் அம்மா அப்பா மரியாதை கெடாமையும் இருக்கும், உனக்கு கொடுத்த வாக்கு மீறாத மாதிரியும் இருக்கும். புரிஞ்சதில்ல? நம்புகிறான். இதை பாரு, என்னை ஏமாற்றிவிட்டு அவனை கல்யாணம் பண்ணணும்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கோ, அதுதான் உன் வாழ்நாளில் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. நீயும் நானும் இருந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் அவனுக்கு அனுப்பி விட்ருவேன். எல்லாருக்கும் முன்னாடியே மண்டபத்தில் காட்டுவேன். மண்டபத்தில் அத்தையும் பெரிய ஸ்க்ரீன் போடுவாங்களா, அதில் காட்டுவேன். சூப்பராக இருக்கும்ல படம். என்ன சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தப்போ இப்போ என்னமோ இந்த மாதிரி மிரட்டுற? அது உண்மையா இது உண்மையா? அதுதான் உண்மை. ஒரு வேளை நீ கிடைக்கலன்னா இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேண்ணே, எதுக்கு இப்போ நீ நெகட்டிவாக யோசிக்கிற? நான் சொன்னால் செய்வேன். இப்போது அடிக்கடியாக நான் கால் பண்ணாத, அதுவும் இல்லாமல் மெசேஜ் பண்ணி உயிரை வாங்காத. நான் நைஸாக வந்துடுறேன். எப்படியாவது என் தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அவளை அந்த மேடையில் உட்கார வச்சுட்டு நான் வந்துடுறேன் உனக்காக. சரியா? நீ அமைதியாக காலையில் 6 மணிக்கு இந்த இடத்துல வெயிட் பண்ணு. அந்த மண்டபத்துக்கு டைம் முகூர்த்தம் முதல்ல தான் உனக்கு தான் தெரியுதே, அப்புறம் என்ன? அதுக்குள்ளே தான் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன்ல. நீ நில்லு. அப்படி நான் வரலன்னா நீ மண்டபத்தில் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, நான் தடுக்கலை. அவருக்கு அப்படியே டக்குன்னு சிரிப்பு வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே தேங்க்யூ செல்லம் அப்படிங்கிறாரு. சரி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி நான் வரேன் மாமா வரேன் பை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ போனதுக்கப்புறம் இங்கே டைரெக்டாக நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அக்கா அப்படியே பேனிக்லேயே அப்படியே வாசலே நிற்கிறா. அப்படியே கடன்னு சந்தை கழிச்சிட்டு போய்ட்டு என்ன நடந்துச்சு, என்ன சொன்னான்? ஒன்றும் இல்லை, பேசுகிற வதக்கில் பேசினா எல்லாம் அடங்கி போயிடுவானுங்க. நிஜமா வாடி சொல்கிற? அவள் அடங்குற ஆளு கிடையாது. என்னை எப்படி மிரட்டினா எனக்கு தெரியும், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. இந்த பார், இப்போ பேசுனது நான், நீ ஒன்றும் கிடையாது சரியா?
முதல்ல உன் லைஃப்பை பாரு. ம் அவனுக்கு நாளைக்கு எனக்கு கல்யாணங்கிறது தெரியுமா? ம் முகூர்த்தம் தெரியும்க்கா. இப்போ என்ன? அவ்வளோதான், போச்சு. இவ்வளோ தெரியுதுன்னா கண்டிப்பாக அவனுக்கு மண்டபமும் தெரிஞ்சிருக்கும். முடிஞ்சதில்ல, அவ்வளோதாண்டி, நான் மாட்டினேன்டி. ஐயோ, தயவு செஞ்சு இப்படி பயப்படாத. மயிறு மாதிரி பண்ணிருக்க, டென்ஷன் ஆகுது எனக்கு. இது பாரு, வீட்டில் எல்லாம் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு தெரியாத முதல்ல. நான் தான் தோத்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அமைதியாக இரு. முதல்ல உள்ளே போ, உள்ளே போ. உங்கள் அக்கா உள்ளே போயிடுச்சு. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, உங்கள் அக்காவுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? உங்கள் அக்கா உனக்கு அந்த அளவு எதுவுமே பண்ணலை. செல்ஃபிஷாக இருந்ததை தவிர உங்கள் அக்கா உனக்கு வேறு என்ன பண்ணா நீ நினைக்கிற? ஆனால் நீ அவளுக்காக உன் லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா? இது சுத்த முட்டாள் தானே ஏன் அப்படின்னு உங்கள் மனசு உங்களுக்கே சொல்லுது. பட் ஸ்டில் வேறு ஆப்ஷனும் இல்லை. உங்கள் அக்காவோட லைஃப்பை காப்பாற்றணுன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் இழந்ததாகணும். அப்படியே ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இப்போது ஈவினிங் போல் ரிசப்ஷன். எல்லாருமே கிளம்பிட்டுருக்காங்க. உங்கள் அக்கா பார்லர் போயிட்டாங்க, நீங்கள் வீட்டிலே கிளம்பியிருப்பீங்க. கிளம்பிட்டு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நார்மலான மேக்கப் தான். ரொம்ப ஹெவியாக கோட்டட்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப 10ஓட 11 அப்படியே எப்படி சொன்னால் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்களே, ஸோ இது தெரியாமல் இருக்கிற மாதிரி மாஸ்க்லாம் போட்டிருக்கீங்க. ஒரு வேளை யாராவது அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மாஸ்க்லாம் போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு நம்ம இந்த பொண்ணை என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது கில்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் குத்தி காமிச்சிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபைனலி எப்படியோ ரிசப்ஷனும் முடிஞ்சிச்சு. உங்கள் அக்காவை அந்த பையன் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. லைக் அமைதியாக இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து உங்கள் அக்கா வந்து மண்டபத்தில் தான் ஸ்டே பண்ணும். மண்டபத்திலே ஸ்டே பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு தென் வந்து முகூர்த்தம் ஆரம்பிக்கும், தென் கல்யாணம் நடக்கும். இதுதான் ப்ரொசீஜர். இவன் வந்து தெய்யம் கூட மண்டபத்தில் தான் வந்துட்டுருக்கார். நீங்கள் ஆனால் வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு அப்படியே பக்கன்னு வந்துட்டுருக்கு. உங்கள் அக்காவோட ஃபோன் உங்கள்கிட்ட தான் இருக்குது, ஓகேவா? ஏன்னா எப்போ வேணாலும் ராபர்ட் உங்களுக்கு கால் பண்ணலாம், இது பண்ணலாம். அப்போதைக்கு உங்ககிட்ட இருந்தால் தான் அது சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கிட்டேருந்து அக்காவோட ஃபோனை வாங்கிட்டீங்க. உங்களோட ஃபோனை நீங்கள் உங்கள் அக்கா கிட்டே கொடுத்துட்டீங்க, ஓகேங்களா? பார்த்தா ராபர்ட் இந்த மெசேஜ் வருது. நைட் ஒரு 12:30 இருக்கும். நான் கரெக்டாக 6 மணிக்கு ஷார்ப்பாக இருப்பேன், நீயும் மறக்காமல் வந்துடு, சரியா? உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கணும், அதாவது நீங்கள். ஸோ பண்ணதும் அதுக்கப்புறம் ராபர்ட் ஒரு ஸ்மைலி மட்டும் போட்டுட்டு அதுதான் 9 முடிஞ்சிச்சு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 o'clock நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அக்கா உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒய்யனோட ஃபோன்லேருந்து யுவாவோட ஃபோனுக்கு கால் பண்ணிவிட்டு, ஒய்யன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, என்னடி பண்ண போகிற? எனக்கு பதட்டமாக இருக்குது, இரு ஒரு நிமிஷம், என் மனசுக்கு ஏதோ தப்பாக படுது, நீ எதுவும் தப்பான முடிவு எதுவும் எடுத்துடல அப்படின்னு அவள் கேட்குறா. சி, நான் எந்த தப்பான முடிவே எடுக்கலை. ஏன் என்னை பார்த்தா என்ன அப்படி தோணுது உனக்கு? உன்னை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், கொஞ்சம் வரியா? மணி என்ன ஆகுது? நான் இப்போ தான் கிளம்பிட்டுருக்கேன், பரவாயில்ல, நீ தயவு செஞ்சு வா எனக்காக. மணி 5:30, இப்போ கூப்பிட்ற? பாடி நீனு முதல்ல வந்துரு சொல்லிட்டேன். ஃபோனை கட் பண்ணிட்டா. இப்போது போகிறீங்க, உங்கள் அக்காவுக்கு பியூட்டிஷியன்ஸ்லாம் மேக்கப் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லும் போது அவங்க நவுந்து போய்க்கிறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் கிட்டக்க தள்ளி வந்துட்டு, எங்கே தான் போகலான் இருக்க? அவன் என்ன சொன்னான்? என்கிட்ட ஏன் அதை சொல்லவே இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டியா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலை. ஒன்றும் நடக்கலக்கா, நீ வேற. என் உள்ளுணர்வு சொல்லுது, உள்ளங்க முறையத்தான் சொல்லு. அப்போ டக்குன்னு ராபர்ட் வந்து கால் பண்ணுறது உங்கள் கையில் கேட்குது, தெரியுது. எனக்கு கால் வருதான்,
நீ இங்கே பேசு, நான் தெரிஞ்சுக்கணும். முட்டாள்தனமாக பண்ணாத, நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, முதல்ல நீ என்கிட்ட ஃபோனை கொடு. வெடுக்குன்னு அவள் ஃபோனை வாங்கிட்டு சொல்லு ராபர்ட்டு அப்படிங்கிறா. என்ன ரெடி ஆகிட்டியா? இதை பாரு, லேட்டு பண்ணணும்னு வச்சுக்கோ, மண்டபத்துக்கு வந்துடுவேன். என்ன பார்க்குக்கு வர சொல்லிட்டு இன்னும் வரல, இன்னும் 10 நிமிஷத்தில் பார்க்கில் வந்து நிற்கணும். மணி கரெக்டாக 6 ஆக போகுது அப்படிங்கிறாரு. அப்படியே தங்கச்சியை பார்க்குறியா? எதுக்கு பார்க்குக்கு வரணும்? நான் என்ன மறந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா? ஒழுங்க மரியாதை என்னை கல்யாணம் பண்ணிட்டு சொல்லிடாமா, இல்லை மண்டபத்துக்கு பூந்து வந்து எல்லாத்தையும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிவிடுவேன். என்னடி பண்ணுற? வரட்டும் மண்டபத்துக்கு. 20 நிமிஷம். நீங்கள் டக்குன்னு ஃபோனை வாங்கிட்டேன், நான் வந்துட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் நிற்பேன். உங்கள் அக்கா அப்படி கைப்பிச்சிட்டு, என்ன பண்ணுற நீனு? ஒன்றும் இல்லைக்கா, நீ வேற, நீ முதல்ல அமைதியாரு, நீ முதல்ல அமைதியாரு. என்ன பண்ணிகிட்ருக்க நீ முதல்ல? அவன் கல்யாணம் பண்ண சொன்னானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு அவன் வந்து பார்க்க கூப்பிடுறான்? அவன் கல்யாணத்துக்காக தான் கூப்பிட்ருக்கான். போய் சொல்லாது, என் மேலே சத்தியமாக சொல்லு அப்படி சொல்லிட்டு என் தலையில் அடித்து கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். என் மேலே சத்தியமாக இன்னும் நடந்துச்சு சொல்லு. இதுக்கப்புறம் உங்களால் உண்மையை மறைக்க முடியல, எல்லாத்தையும் சொல்லிடுங்க. என்னால் உன் வாழ்க்கையை அப்படி விட முடியாது வையன், என்னால் விட முடியாது. நானே பண்ணதுக்கு நான் தான் அனுபவிக்கணும். திருப்பியும் ராபர்ட்லேருந்து கால் வருது. இப்போது ஃபோன் வந்து உங்கள் அக்கா கிட்ட தான் இருக்கும். அட்டன் பண்ணிட்டு, என்ன? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நேற்று நைட்டு வந்தது உன் தங்கச்சின்னு எனக்கு தெரியும். வந்தது வயன் தானே. ஆனால் எனக்கு வயனை கல்யாணம் பண்ணுறதுல சுத்தமாக இஷ்டம் இல்லை. அது சரியான ராட்சசி. அதுக்கிட்ட மனுஷன் வாழ்வானா? எனக்கு நீ தான் வேணும். அப்படி நீங்களும் காதில் வாங்கியிருப்பீங்க. இப்படி கண்டுபிடிச்சாம அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் நேற்று வந்தேன். ஏய், உன்னை லவ் பண்ண வேண்டி நான், எனக்கு தெரியாது நான் யார் லவ் பண்ணேன்னு. நான் நேற்றே கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் வெளியில் காட்டிக்கல. திருப்பியும் ஆள் மாறாட்டம் பண்ணி இதாவது பண்ணணும்னு நினச்சா அவ்வளோதான். உங்கள் அம்மா அப்பாவே மர்கே ஆகிற அளவுக்கு மாசாக பிளான் பண்ணுவேன் நான். புரிஞ்சதில்ல? மூடிக்கிட்டு வந்து சேர். அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லலாம். எனக்கு அவளெல்லாம் கல்யாணம் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு நீ தான் வேணும். ஒழுங்கா வந்துரு. என்ன பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை, வந்துருவால? இல்லை நான் வந்துட்டா? நானே வரேன். அது அது அப்படி சொல்லு ராஜா கிளி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து ஃபோனை கட் பண்ணுறாரு. சில பேர்ட்டெல்லாம் நம்ம என்ன தான் பண்ணாலும் மாட்டிப்போம். என்னால் தெரிஞ்சே உன்னை வந்து புதக்குழியில் தள்ள முடியாது. எனக்கு அவனை மாற்றிடலான்ற நம்பிக்கை இருக்குது. சில பேருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும், என்ன தான் அதை நினச்சாலும் மாற்ற முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கௌரவமாவது நம்ம குடும்பம் இருக்கணும். அதுக்கு நீ எனக்கு பத்திரத்தையும் கல்யாணம் பண்ணும். என்ன சொல்கிற? இது என் மேலே சத்தியம். என்னால் உன் வாழ்க்கை அம்போன்னு விட்டுட்டு நான் இருக்க முடியாதுடி. தயவு செஞ்சு வா. நீ லூசுத்தனமாக முடிவெடுக்கிற. இந்த பாரு அக்கா, முதல்ல வா அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு அப்படியே கையை பிடிச்சி தரத்தானே எடுத்துகிட்டு போகிறா. எடுத்துகிட்டு போன அடுத்த செகண்டு சாரி அப்படியே கடன்னு அவுக்குறா. என்ன பண்ணுற யுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷோல்டர் பிடிக்கிறீங்க. அப்படியே அந்த பொண்ணு அழுதுட்ருக்கோம். இந்த பாரு நான் பார்த்துக்கிறேன், இந்த நானே போகிறேன், அவன் கண்டுபிடிச்சிடுவான். அப்படி அவன் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க,
அவன் டைரெக்டாக இங்கே தான் வருவான். 2 பேருமே மாட்டிப்போம். இந்த கல்யாணம் நடக்காது. அவன் அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. அம்மா தலை குனிஞ்சு நிற்பாங்க, அம்மா அப்பாவும். ரொம்ப அசிங்கமாக போயிடும் ஊர் முன்னாடி. ஐயோ கொடுமடி அதெல்லாம். நான் பார்த்துக்கிறேன். நான் பண்ணதுக்கு நானே பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு இது என் மேலே சத்தியம். அமைதியாக யாருக்கிட்டே இதை சொல்லாத. அம்மா அப்பா எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்ககிட்ட நான் பக்குவமாக எடுத்து சொல்கிறேன். அப்படி இல்லையா நீ சொல்ல ட்ரை பண்ணு, அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. டைம் ஆகுது, முதல்ல சீக்கிரம் சாரி கயிட்டு. நான் கயிட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கடைன்னு புடவே கட்டிட்டு ஏன்னா முகூர்த்த புடவை என்ன மாறி இருக்கும் முகூர்த்த புடவை அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கேட்பாங்களா. ஸோ அதனால் அந்த முகூர்த்த புடவையை உங்களை கட்ட வைக்கிற மாதிரி, அந்த நீங்கள் கட்டியிருக்க புடவையை உங்கள் அக்காவை கட்டுற மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரி மாறிடுச்சு. அப்போ கடைன்னு கட்டிட்டு அப்படியே வெளில வரீங்க 2 பேரும். அப்படியே ஒரு நிமிஷம் அந்த பார்லரில் இருக்கிறவங்க, மேம் டைம் ஆகுது மேம், முகூர்த்தத்துக்கு கூப்பிட்றாங்க, ஐயர் வேறு கூப்பிட்ருக்காங்க, இன்னும் 10 நிமிஷத்தில் போகணுமா? அவங்க உங்களை பார்த்தா பேசுகிறாங்க. சரி அக்கா நீங்கள் இரு, நான் போயிட்டு வரேன், வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யுவா பிள்ளை அவளோட ஃபோன் எடுத்துகிட்டு கடற்கரை அந்த இடத்த விட்டு போகுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வீட்டில் தெரிஞ்ச என்ன நடக்குமே தெரியாதே. அம்மா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. மாம்ஸ் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரு. ஷோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? என்ன நடக்கும்? ஷோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாயிட்டே இருக்குது. இப்போது அவங்க அக்கா வந்து அந்த மண்டபத்தை விட்டு போகும்போது அவங்க அம்மா வராங்க. எங்கடி போகிறப்போ? இதோ வந்துடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே குனிறா, நோட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதோ வந்துடுறம்மா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே ஸ்ட்ரைக் ஆகலை. டக்குன்னு அங்கே நிறைய பேர் வந்துட்டு இங்கே வாங்க யுவா அம்மா இங்கே வாங்க அப்படின்னதும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க. இப்போது கடன்னு அந்த பார்க்குக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யோசிச்சுட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. சி தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு தள்ளி விடுது. இது யுவா தான். எப்படி நான் தானே உன்னை கண்டுபிடிச்சா? நேற்று அவள் தான் எப்படி நீ கண்டுபிடிச்சா? பேசுகிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது, ஆனால் அணைப்பு இருக்குல்ல, கட்டி பிடிச்சதுலேயே நேற்று தெரிஞ்சுக்கிட்டேன் அது நீ இல்லைன்னு. அது ஒரு மாதிரி இருந்தது. நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்டி. நான் உன்னை நல்லா வச்சுப்பேன், எனக்கு நல்லா உன்னை பார்த்துப்பேன். எனக்கு நீ தாண்டி வேணும். உன்னை ஒருத்தவன் கையில் கொடுக்கறதுக்காக கஷ்டப்பட்டு உன்னை காதலிச்சுட்டு இருந்தேன். சும்மா முட்டாள்தனமாக என்ன நான் இதை பண்ணாத. வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படியே அழுக முட்டுது. அந்த பொண்ணு அவனுடைய போயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் அவங்க அம்மா கிளம்பியாச்சா, பொண்ணு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்க்குறதுக்காக வராங்க. ஆனால் இருக்கிறது என்னமோ பையனு. அவங்க அம்மா அப்படியே வாயை திறக்கலான்னு போகிறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் வர பொண்ணு எப்படி மேக்கப் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வராங்க. யுவா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. டக்குன்னு அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் எங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள்லாம் கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? சரி ஓகே ஆண்டி. கதவை அவங்க அப்பா தப்பா போட்டிருப்பாரு. யுவா எங்கே? நீ எதுக்கு இந்த கோலத்தில் இருக்க? சொல்லுடி, நீ ஏன் இந்த கோலத்தில் இருக்க? யுவா எங்கே? ஓடி போயிட்டாளா என்ன? யாராவது லவ் பண்ணுறாளா என்ன அப்படிங்கும் போது அவங்க அம்மாவுக்கு கண்ணு கலங்குது. ஏன் வாயை திறக்க மாட்டேறேன்னா வாயில் என்ன முத்தா வச்சிருக்க, சொல்லி தொலை. யுவா எங்க அப்படிங்கிறாங்க. அவ ராபர்ட்னு ஒரு பையனை லவ் பண்ணான். அவன் ரொம்ப, ஆனால் அவள் தேவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தா. பட் ராபர்ட் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணதால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் அக்கா போயிடுச்சுமா. உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு கூட ஒரு வார்த்தை கூட தோணவே இல்லையே. அதனால தான் கூடி அக்காவும் தங்கச்சி பேசிகிட்டு இருந்தீங்களோ? இப்போ நான் ஆள் மாறாட்டம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அது சும்மா விளையாண்டுட்டு இருக்கீங்களாடி?
இது நான் லேசப்பட்ட காரியம்னு நினச்சிங்களா? ஆ மாப்பிள்ளைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா இது தெரியாமல் இருக்க போதுன்னு நினைக்கிறியா நீனு? ஆ ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? நான் பொய் சொல்லி பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே நான் நீ இல்லைங்கிறத சொல்லி கல்யாணம் பண்ணுறதே எனக்கு வாழ்நாள் முழுக்க உறுத்திக்கிட்டு இருக்கும் போல். இதில் இல்லாமல் ஆள் மாறாட்டம் வேறு பண்ணி வச்சுருக்கீங்களேடி. உங்களுக்கு என்னடி நான் பண்ணுறது? ஏன்டி என் பாவத்தை இப்படி வாங்கி கொட்டிக்கிறீங்க? இப்போது கதவன் அப்படின்னு நாக் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கதவை ஓப்பன் பண்ணுங்க. என்னங்க யாருன்னு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறாங்க மூஞ்ச. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மாப்பிள்ளை தாய் மாமா இருக்காங்களே, அவங்க தான் பொண்ணை வந்து அழைச்சிட்டு வர மாதிரி இருக்குது. பொண்ணு ரெடி ஆகிட்டாங்களா இல்லை மணமேடையில் பொண்ணை உட்கார வைக்கணும், ஐயர் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே கொஞ்சம் உங்கள் அக்கா மாதிரி கொஞ்சம் லைட்டாக பாவனை பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஒன்றுமே தெரியும். இவா அழகாக இருக்கீங்கம்மா பார்க்க, போகலாமா அப்படின்னதும் போகலாமா சம்மந்தி? போகலாம். உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மூஞ்சில் ஈயாடுது. அப்படியே ஒரு பதட்டம். யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்ன செய்கிறதுடா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் பதட்டம் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கவே மணமேடையில் ஏறி உட்காந்துட்டீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் போல். அப்படியே நீங்கள் சைடில் இருக்கவங்க மாமாவை பார்க்குறீங்க. அவர் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்துகிட்ருக்காரு. கேமராவுக்கு போஸ் கொடுக்குறது என்ன, சைடில் உங்களை பார்க்குறது என்ன, அப்படியே சாரு அப்படியே அந்த சார் உங்களை பார்த்துட்டு இந்த புடவை உனக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து ஹஸ்கியில் வேறு பேசுகிறாரு. ஏதாவது சொல்ல, இந்த வேஷ்டி சட்டையில் நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. ஃபைனலி உனக்கு எனக்கு கல்யாணம். இப்போ அப்படியே ஐயருக்கு வந்து தாலி அப்படியே கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே போயிருக்கோம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் மாமாவை. அவரும் உங்களை பார்க்குறாரு. என்ன லவ் வயசாயிட்டா என்னடி அப்படிங்கிறாரு. டக்குன்னு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. சாரி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் வாழ்க்கையை நான் இப்படி கெடுப்பேன்னு நான் நினைக்கல. நான் இல்லை, இவா தான் போயிட்டா, அவள் தங்கச்சி வையன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறா. ஓகே, வெளியில் சொல்லலை. ஓகே, இது எல்லாத்தையுமே மனசில் நீங்கள் நினைக்கிறீங்க. சாரி மாமா மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மனசில் நினச்சிருப்பீங்க. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? அண்ணா சோகமா உங்கள் அம்மா அப்பாவை விட்டு போகிறோம்னு அப்படி சொல்லி நீங்கள் மண்டையாட்டுறீங்க. டோன்ட் வரி, அடிக்கணும் உங்கள் அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன். நீ ஆசையாக இருக்குன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நான் இங்கே அழைச்சிட்டு வந்துடுறேன், சரியா? சரி. இப்போ அப்படியே தாலி ஐயர்கிட்ட வந்திருக்கோம். கெட்டிமேளம் அப்படிங்கிறாங்க. மாங்கல்யம் தந்து நானே நாம் நம்ம ஜீவனை ஏதோ நாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் தாலி ஏறுது. அப்படியே தேவங்க வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 முடிச்சு போட்டார். அப்படியே ஐயர் என்ன சொல்லியிருப்பான்னா, கை கும்பிட்டு அதை வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் நெஞ்சுக்குழியில் தாலி எப்படி தொங்குது, மஞ்சள் கயிறு. அப்படியே கண்ணை மூடிட்டு டொம்னு சொல்லிட்டு கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் தேவங்களோட கையில் விழுது. பிகாஸ் அவர் இன்னும் ஸ்டில் நாட் கட்டிகிட்ருக்காரு. 3rd நாட் போட்டு முடிக்கிறார். அப்படியே அழாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் அந்த மனுஷன் உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாரு. அது அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கும் பயம் வருது, உங்கள் அப்பாவுக்கும் பயம் வருது. என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே எல்லாருமே அர்ச்சத்தை போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறீங்க. அவங்க உங்கள் மூஞ்சியை பார்க்கல, அப்படியே கீழே குனிஞ்சிருக்காங்க. ஸோ அப்படியே தேவங்க வந்து இங்கே ஃபோட்டோகிராஃபர் அப்படியே மேடமோட சின்ன பிடிங்க சார்
அப்படியே சின்ன பிடிச்சிட்டு ஃபோஹெட்டில் ஒரு முத்தம் கொடுங்க அப்படின்னதோ சரி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அதேமாரி பண்ணியிருப்பாரு. நீங்கள் அப்படியே கை எடுத்து அப்படியே கும்பிட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கும். டப்புன்னு அதை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அனியோ பாய் சொல்கிறாங்க மிஸ் லைக் இட். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் ஒரு எபிசோட்ஸ் இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகேங்களா? அனியோ சாங்கே. Ba ba bo ba ba. Bang 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 bang. நிக்கோ நிக்கோ நீ Ya ya ya.